Hi dear students, welcome to A2 Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் உடைய process சிம்பிளா and ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டவுட்ஸ் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே இருக்குது. இந்த வீடியோ நீங்க கிளியரா பார்த்துட்டீங்க, ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படினா அந்த டவுட்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் இந்த வீடியோல இருக்குது. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்ஸ்டன்ட் அப்டேட் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்தவரைக்கும் மேஜரான 4 பார்ட்ஸ் இருக்குது. First பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன், செகண்ட் பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட், தேர்ட் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங், ஃபோர்த் பாத்தீங்கன்னா காலேஜ் ஜாயினிங். இதுக்கு உள்ளதான் பாத்தீங்கன்னா நிறைய சப் டாபிக்ஸ் அப்படிங்கிறது வரும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அப்ளிகேஷன் டேட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளைவே பண்ண முடியும். அப்ளிகேஷன் டேட் இல்லனா அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த இயர், அதாவது 2026-27 அகாடமிக் இயர்க்கான அப்ளிகேஷன் இன்னும் ஓபன் பண்ணல. கூடிய சீக்கிரமே அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத ஓபன் பண்ணிடுவாங்க. இன்னை வரைக்கும் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ற இந்த டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனை இன்னும் ஓபன் பண்ணல. இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்றது பாத்தீங்கன்னா www.tnmedicalselectioncommittee.net அப்படிங்கற அபிஷியல் வெப்சைட்ல தான் அப்ளிகேஷன் அப்படிங்கறத ஓபன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா மே லாஸ்ட் வீக் இல்லனா ஜூன் 2nd ஆர் 3rd வீக்குள்ள ஓபன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் இந்த நாள் நீட்டிக்கப்படுது அப்படின்னா நீட் எக்ஸாம்ல சில இஷ்யூஸ் காரணமா ரீநீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுனால நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்மே இதுல அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, டிலே ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. சோ இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த அப்ளிகேஷன் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், பேரண்ட்ஸ் டீடைல்ஸ், ஸ்கூல் டீடைல்ஸ், உங்களுடைய அகாடமிக் டீடைல்ஸ், எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் வாங்குனீங்க, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸுமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கமாண்ட்ல நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நீங்க அப்லோட் பண்ணணும். ஒன்னு நீங்க தமிழ்நாடு நேட்டிவா இருக்கணும், இல்லனா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி. சோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் மஸ்டா நீங்க அப்லோட் பண்ணி தான் ஆகணும். தென் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க, ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னுடைய அப்ளிகேஷன் எப்படி அக்செப்ட் ஆயிருச்சா ரிஜெக்ட் ஆயிருச்சா அப்படிங்கிறது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான இன்டைரக்ட் வழிகள் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வழி ரேங்க் லிஸ்ட், அதாவது தரவரிசை பட்டியல். இந்த தரவரிசை பட்டியல்ல என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், உங்களுடைய நேம், உங்களுடைய கம்யூனிட்டி, எத்தனை கட் ஆஃப் எடுத்துருக்கீங்க, இந்த டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய நேம் வந்தா மட்டும்தான் நீங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். கவுன்சிலிங் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்குள்ள என்டர் ஆக முடியும். சோ இந்த ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் முடிச்சதுல இருந்து 20ல இருந்து 28 நாள் இல்லனா 1 வந்து கூட ஆகலாம் இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு. இந்த ரேங்க் லிஸ்ட் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, என்னுடைய நேம் இருக்குது அப்படின்னா நீங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு நீங்க கருதப்படுவீங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 to 3 வீக்ஸ், சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா 4 வீக்ஸ் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இயர் பாத்தீங்கன்னா நீட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்துருச்சு, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 வீக்ஸ்க்குள்ள கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னா கால அட்டவணை, அதாவது கவுன்சிலிங் எப்ப நடக்கணும், நீங்க எப்ப உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், தென் எப்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்ப சப்மிட் கொடுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் அடங்கின ஒரு அட்டவணை தான் கவுன்சிலிங் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா எத்தனாவது ரேங்க்ல இருந்து எத்தனாவது ரேங்க் வரைக்கும், எத்தனாவது கட் ஆஃப்ல இருந்து எத்தனாவது கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், தென் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பொதுவா 200 கட் ஆஃப்ல இருந்து 165 கட் ஆஃப் வரைக்கும் போன இயர் வரைக்கும் கால் ஃபார் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இயர் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருதா அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். தென் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்ததுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 250 ரூபீஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் நீங்க அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ரீபே பண்ண வேண்டியது இல்ல. எத்தனை ரவுண்ட்ஸ் வேணாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், எத்தனை காலேஜஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை கோர்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். தென் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ்க்கு செப்பரேட்டா அப்ளிகேஷன் அப்படிங்கறது போட வேண்டிய தேவையில்லை. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன் தான். நீங்க 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், இஎஸ்ஐ காலேஜஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன் தான். ஃபார்மா டி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி அப்ளிகேஷன், அதே மாதிரி ஜிஎன் நர்சிங் படிக்கணும்னா அதுக்கு தனி அப்ளிகேஷன். இதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்மே சேம் அஸ் பாராமெடிக்கல் கோர்சஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட் அப்படிங்கறது தனியா அலாட் பண்ணிருப்பாங்க. அந்த டேட்ல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸை படிக்க விருப்பம் இருக்குது. எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் சூஸ் பண்ணுங்க. பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் என்னுடைய மூவ்மெண்ட்ஸ் எதுவா இருக்கும்? பிஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா பிபிடி கிடைக்கல அப்படின்னா பிஏஎஸ்எல்பி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, கார்டியக் டெக்னாலஜி, தென் பாத்தீங்கன்னா நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, நியூட்ரிஷன், பிஏஎஸ்எல்பி. இதே மாதிரி 10 to 19 கோர்சஸ் வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணலாம். லிமிட்டே கிடையாது. எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் வரும். செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் எஸ்எஃப் காலேஜஸ் ரெண்டுமே வரும். இதுக்கு லிமிட்டே கிடையாது. நீங்க எத்தனை கோர்ஸ் எத்தனை காலேஜ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 days to 8 daysக்குள்ள உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கான சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் பேஸ்ல அலாட் பண்ணுவாங்க. தென் இது யார் அனலைஸ் பண்ணி அலாட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்காக தனி சாஃப்ட்வேர் செட்டிங் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. அது அனலைஸ் பண்ணி நீங்க கொடுத்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் உங்களுடைய கட் ஆஃப்க்கு சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சீட்ஸ் அலாட் பண்ணி கொடுத்துரும். ஒன்ஸ் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்ல ரிசல்ட்டுக்கான காமன் பிடிஎஃப் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல உங்களுடைய நேம், உங்களுடைய கட் ஆஃப், ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், தென் பாத்தீங்கன்னா எந்த காலேஜ்ல சீட் அலாட் ஆயிருக்குது, எந்த கோர்ஸ்க்கு சீட் அலாட் ஆயிருக்குது அப்படின்னு பொதுவா ஒரு பிடிஎஃப் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் 24 ஹவர்ஸ்க்குள்ள அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் அப்படிங்கிறதுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னா எனக்கு இந்த கல்லூரியில கிடைச்சிருக்குது அப்படின்னு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி சைடுல இருந்து கொடுக்குற ஒரு சர்டிபிகேட் தான் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் பிளஸ் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் தான் பாத்தீங்கன்னா காலேஜஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். போனஃபைட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. இங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸும் கொண்டு போங்க. காலேஜுக்கு போகும்போது அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே காலேஜை கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு பாத்தீங்கன்னா நீங்க போய் அட்மிஷன்ஸ் அப்படிங்கறத பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கொண்டு போய் காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்திருப்பாங்க. 5 to 8 days வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டைமுக்குள்ள பாத்தீங்கன்னா காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணிடணும். இல்லனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சீட்ஸ் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அது மூவ்மெண்ட் ஆயிரும். இதுதான் நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ற பாராமெடிக்கல் ஃபார்ம் டி ஜிஎன்எம் அதர் பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரொம்ப கிளியரா இருங்க. ரொம்ப தெளிவா ரொம்ப ஈஸியா நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒய்ஸும் இல்ல. நம்ம சேனல்ல ஃபுல்லா கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருப்போம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தென் இதே மாதிரி பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.